அத்தா எப்படி இருக்க? அப்படியே தான் இருக்கேன். ஆமாமா, நீ எப்ப பார்த்தாலும் அப்படியே தான் இருக்க. ரொம்ப பலகீனமா இருக்கா, வீட்டு வேலையே செய்ய முடியல. அப்படியா? பேரதான் இருக்க. பலகீனமா இருக்கே, நீ ஏன் வீட்டு வேலையெல்லாம் செய்யற? வீட்டு வேலைக்கு ஒரு ஆள் வைக்கிறதாரு. நீங்க என்னத்தா புரியாம பேசிக்கிட்டு? வீட்டு வேலைக்கு ஆள் வச்சுக்கலாம், குழந்தை பெக்கிறதுக்கு யார வைக்கிறது? அது வேற ஆள வைக்க முடியாது. ஆமா, இப்ப உனக்கு எத்தனை குட்டி? முன்ன நீங்க பாக்கும்போது 2 கால், இப்ப 3.75. உன் புருஷன் ஆபீஸ்க்கே போறதில்ல போல இருக்கு. எங்க அந்த மடைய வந்துட்டு வரதா? டாக்ஸிக்கு சில்லறை மாத்தி கொடுத்துட்டு அவங்கிட்ட சொல்லி பேசாம பர்த் கண்ட்ரோல் ஆபரேஷன் பண்ணி சொல்ல வேண்டியதானே? நானும் எவ்வளவோ சொல்லி பாத்துட்டேன் தான். கடவுளா குடுக்கறாரு, நாம தடுக்க கூடாதுங்க. அரஞ்சு பல்ல உடைக்கிறதா? பேசாம 4 நாளைக்கு தெருத்து நேர படுக்க சொல்லி கடவுள் எப்படி கொடுக்கறாரு பாக்கலாம். அது மட்டுமா சொல்றாரு அவரு? பிறக்கிறதுல 8வது குழந்தை கிருஷ்ணனா பிறந்தாலும் பிறப்பாங்கிறார். 8 குழந்தை பிறந்த 8வது குழந்தை முதல்ல இவனை தான் கிழிக்கும். என்னடா மாப்ப, என்ன நல்லா இருக்கியா? என்னடா சத்தம்? என்னங்க இரும்பு புடி பிடிக்கிறீங்க? திரும்ப வலிக்கிற இடத்த சொல்லு. அப்பா இது எதமா இருக்கு. ஆஹா ஆஹா, அதான்டா இடம். என்னதா என்னதா? முதுகெலும்புல டிபி. டிபியா? அப்ப சனி ஞாயிறுல நீ முதுகுலயே படம் பார்க்கலாமே. டேய் அருவே, டிபிடா. ஐயோ, டிபியா? நான் மாட்டேன். டாக்டர் ஒதுக்கி கூட்டாரே டைம் சொல்லுவாங்களே. என்ன சொல்ல போறீங்க? மாப்பிள, உடம்பு இப்படி இருக்கும்போது ஆபீஸ் வேலையை கவனிக்கலாமே தவிர ஆகாத வேலையெல்லாம் செய்யக்கூடாது. அப்புறம் ஆள் அவுட்டு. ஆள் அவுட்டா? அப்படின்னா அது ஆகாத வேலை. வடையா தெரியாத மாதிரி கேட்கிறேன். 4 வருஷத்துல 3.25 குழந்தை பெத்து வச்சிருக்கேன். டாக்டர் எப்ப உண்மையே சொல்லணும். உனக்கு எப்ப பார்த்தாலும் இந்த மூடு வந்துகிட்டே இருக்கா? அதை ஏங்க இப்ப ஞாபகப்படுத்துறீங்க? மூடு வந்துச்சு. இப்ப எப்படி இருக்கு? போயிடுச்சு. இந்த மாதிரியே இருந்துச்சு. முதுகுல ஆரம்பிச்ச வியாதி முட்டி வரைக்கும் வந்துடும். அப்புறம் நீ குடும்ப வாழ்க்கைக்கே லாய்க்கு இல்லாதவனா போயிடுவேன். டாக்டர், என் வாழ்க்கையில நான் சந்தோஷமா இருக்கிறது இது உண்மைதான். அப்படியா? உன் சந்தோஷம் கெடாம நான் ஒரு வழி சொல்றேன், கேட்கலையா? இவரை என் கூட அனுப்பு. ஒரு சின்ன ஆபரேஷன் பண்ணி டாக்டர், என் உடம்புல ஒரு சின்ன கீத்தல் விட்டா கூட என்னால ஆக முடியாது டாக்டர். நீ வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கணுமா வேணாமா? சைனோஸ் சிகிச்சை பண்ணிக்க. என்னமா தான் கட்டிக்கிட்டேன், நல்லபடியா ஆபரேஷன் பண்ணி அனுப்பணும். நீ வீட்டுக்குள்ள போ. ராதா இருக்கா, சாப்பிட்டுட்டு போகலாம். வர. ஊர்ல இருக்கிற தெய்வங்கள் எல்லாம் வேண்டிக்க ஆபரேஷன் போறேன். என்னங்க நீங்க புருஷன் பொண்டாட்டி கால விழுந்துக்கிட்டு? ஐயோ, திகழ்ல யார் கால விழுந்துனே எனக்கு தெரியலையா? ஒண்ணு பயப்படாம போங்க. எனக்கு என்ன பயம் இருக்குது? ஆபரேஷன் நான் பண்ணிப்பேன். டாக்டர் தான் இருக்கிறாரு. குட் மார்னிங் டாக்டர். குட் மார்னிங் மிஸ்டர் நாகேஸ்வரா. How are you? Oh fine. What can I do doctor? அதோ பாருங்க, அது உட்கார்ந்து இருக்கல, அவன் ரிலேட்டிவ். அவனை கூட்டிட்டு போய் ஒரு கருத்தோட ஆபரேஷன் பண்ணி. அதிக ராமலிங்கத்தையே பண்ண சொல்லுங்களேன், அவன் நல்லா பண்ணுவான். நீங்களே செய்யுங்க. அதுக்கு இல்ல, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. உங்க வேலையை நாளைக்கு பாத்துக்கலாம், இன்னைக்கு செய்யுங்க. இது ரொம்ப முக்கியமான வேலை. மிஸ்டர் நாகேஸ்வரா, உங்களை நான் வார்ன் பண்றேன். பண்ணுங்க. நீங்க செய்ய வேண்டிய 2 ஆபரேஷன் டீனுக்கு தெரியாம நான் செஞ்சிருக்கேன். இந்த தடவை நீங்க செய்யுங்க. இல்ல, உங்க சொந்தக்காரன்னு வேற சொல்றீங்க. ஐ டோன்ட் மைண்ட். பண்ணிடலான்றீங்களா? என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. சொந்தக்காரங்களுக்கெல்லாம் தண்ணி அடிங்க. ஆபரேஷன் நல்லபடியா முடிஞ்சிட்டா அங்க பிரதர்ஷனம் பண்றம்பா. தம்பி, உன் பேரு என்ன? சுசீலா. அப்ப தங்கச்சி வாங்க டாக்டர். நம்பு ஆரம்பிக்கலாமா? இது என்ன நாடகமா ஆரம்பிக்கலான்றீங்க? பெல்லா அடிப்பறீங்க. அதெல்லாம் அடிக்கும்னு சொல்லு. இந்த கிளவுஸ் இல்லையா? நீ என்ன பாக்ஸிங்கா போட போற? கிளவுஸ் எல்லாம் எதுக்கு உனக்கு? உங்க கைக்கு கேட்டேன் சார். இந்த ஆபரேஷனுக்கு கிளவுஸ் எல்லாம் வேண்டியதில்லை. இந்த ஆபரேஷன் கருவி எல்லாம் வெந்நீர்ல போட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். ஆபரேஷன் முடிஞ்ச உடனே நீ வெந்நீர்ல குளிச்சா போதும். அதுவும் சௌகரியம் தான். என்னது? எல்லாம் கிளீனா இருக்குது, விடுங்க. இதுக்கு முன்னால எங்கேயாவது ஆபரேஷன் பண்ணிட்டு இருக்கியா? சார், மழைக்கு கூட நான் ஆஸ்பத்திரியில ஒதுங்குறது கிடையாது. இந்த டாக்டர் எங்க சொந்தக்காரு, தூக்கிட்டு வந்து போட்டாரு. எக்ஸ்பீரியன்ஸே கிடையாது. ஏன் இப்படி அனுபவம் இல்லாம இங்க வந்து அட்மிட் ஆகி எங்க கழுத்து இருக்கிறீங்க? ஏன் சார், எங்களுக்கு எதுக்கு எக்ஸ்பீரியன்ஸ்? டாக்டர் உங்களுக்கு தான் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். இப்போ எங்க இருந்து ஆரம்பிக்கலாம்? ஐயோ, ஆரம்பிக்கிற இடமே தெரியலையா? ப்ளீஸ் வேற டாக்டர் அனுப்புங்க. என்னடா இன்னொரு டாக்டர்? விதி விட்ட வழி நடக்கட்டும். ஐயோ ஐயோ. சுஷீலா டாக்டர், இதுல மருந்து இருக்கா? இருக்கு டாக்டர். இதான இன்ஜெக்ஷன் நீடில்? எஸ் டாக்டர். ஓகே. கண்ணு வேற தெரியலையா? ஓகே.
ஏயா? அட கத்தியான்ற ஏன் சார் இந்த குத்து இருக்க? நீ விசில் அடிக்கிற நீ பாட்டு குஷு குஷுன்னு. எங்க குத்துனீங்க? ஒருவேளை தாயத்துல குத்திட்டீங்களா? தாயத்திலையா? என்னையா சொல்ற நீ? என்ன இப்படி வளைஞ்சிருக்கு? ஆமா தாயத்துலதான். அதனால நான் பரவாயில்ல, இதை வச்சே மீன் பிடிக்கிறேன். ஓகே. சுசிலா, இருக்கிறதுலயே நல்ல கூரான கத்தியா ஒன்னு எடு. வந்த கேஸ் நான் விட மாட்டேன். என்ன எங்க அம்மா தர்மத்துக்கா பெத்து போட்டாங்க? இப்படி தொப்பு தொப்புன்னு அடிக்கிற? அறுத்துருவேன். நீ என்ன பேட்டர் ரவுடியா? அறுத்துருவேன் புரிய வேணாம். ஆபரேஷன் புரிஞ்சிருமா உனக்கு? என்ன அப்படி ஆபரேஷன்? இல்ல கருத்தட ஆபரேஷன். அவ்வளவு சலிசா போச்சா உனக்கு? கருத்தட ஆபரேஷனா? க்ஷயரோக ஆபரேஷன் சொன்னாங்க. ஆவையா ஆவையா. திருப்பதி வெங்கடேசா, திருப்பதி வெங்கடேசா, ஏழுமலையானே, ஏழுமலையானே, கோவிந்தா, கருமாரி அம்மா, கருமாரி அம்மா, நான் வரம்மா, நான் வரவா. இதுல பொழைச்சாத்தா எனக்கு ப்ரமோஷன் கிடைக்கும். இல்லாட்டி வேற போயிட்டா சோத்துக்கு லாட்டரி அடிக்கவே. எதை அறுத்த? என்ன சுத்தமா அறுத்துட்டுனா? தோலையும் காணும், ரத்தத்தையும் காணும். அடே கருத்தட, எங்க போய்? சுசிலா, இவனை பாத்தியா? நான் உங்களையே பாத்துட்டு இருந்தேன். என்ன பாத்து? என்ன பார்த்தது இல்லையா நீ? முதல்ல அவன் எங்க போயிருக்கான்? போய் தேடு. ஓடு ஓடு, சீக்கிரம் ஓடு. ஐயா டாக்டர் ராஜா, டாக்டர் ராஜா, இப்ப நான் உங்களுக்கு என்ன பதில் சொல்லுவேன்? நான் என்ன பதில் சொல்லுவேன்? ஆனா ஒண்ணு உண்மையா, அவன் ஆபரேஷன் பண்றதுக்கு நான் இதெல்லாம் எடுத்தது நிச்சயம், சத்தியம். நீங்கதான் என்ன காப்பாத்தணும். பாவி மலைக்கல்லன் மாதிரி ஓடுறான். உங்க சொந்தக்கார போயிட்டா. சென்னனுடைய எகிரி குதிச்சு ஓடி போயிட்டா டாக்டர். அப்படின்னு ஆபரேஷன் பண்ணிக்கலையா? இதெல்லாம் பார்த்த உடனே பயந்து ஓடிட்டா டாக்டர். நீங்களா ஏயா டாக்டரா வரீங்க? அதாங்க எனக்கு தெரியல. இந்த தடவை கண்டிப்பா டீம் கிட்ட ரிப்போர்ட் பண்ண. ஐயோ, உங்க கால விழுந்து கெஞ்சி கேட்டுக்கிறேன். பல தடவை நீங்க என்ன காப்பாத்திருக்கீங்க, இந்த வாட்டியும் காப்பாத்திருக்க டாக்டர். சரி, போய் உங்க சொந்த வேலையாவது பாருங்க. போய் சொல்லிட்டேன், எனக்கு வேலையே கிடையாது. ஹையா ஜாலிதான். என்னையா கூட்டாங்க? என்னங்க இது? ஆபரேஷன் முடிச்சுட்டு இப்படி ஓடியாருங்க. தையல் விட்டு போங்க. தையல் போட்டாதானே விட்டு போறதுக்கு. நீயும் உங்க அத்தானும் சரி பண்ணி எனக்கு கருத்தடை ஆபரேஷன் பண்ண நினைச்சீங்களா? நான் மாட்டுவனா? அப்போ நீங்க ஆபரேஷன் பண்ணிக்கலையா? இல்லையே, தப்பிச்சு ஓடி வந்துட்டேன். தாத்தா, யாரு? என்ன தாத்தா, என்ன தெரியல? அடே சந்தான லட்சுமியா? வாடி பேத்தி, திரும்பி பாக்குறதுக்குள்ள இப்படி வளர்ந்துட்டிய. உட்கார் உட்கார் உட்கார். அது யாரு பயந்துகிட்டே நிக்கிறா? எங்க வீட்டுக்காரர் தாத்தா. உட்காருங்களேன். புருஷனா? என்ன இப்படி வளைஞ்சு உட்கார்றாரு? ஒடிஞ்சிட போறாரு? ஏதாவது வேலைகளை செய்யறாரா? சொல்லுங்களேன். வேலை செய்யறங்க. கல்யாணம்னு ஆயிட்டா வேலை செஞ்சுதானுங்களா ஆகணும். வழியாதீங்க. பேத்தி, உன் புருஷனுக்கு எங்க வேலை? எனக்கே கேவலமா இருக்குது தாத்தா. இதுல என்ன கேவலம்? தாத்தா, வீட்டுக்கு வீடு லூப் எடுத்துட்டு போய் விளக்குற வேலை. தேசத்துக்கு தேவையான வேலைதான். ஆமா, உங்களுக்கு எத்தனை குழந்தைங்க? 2 கால் தாத்தா. அதென்ன 2 கால் கொசுரு? 2 பிறந்து நல்லபடியா நடந்துகிட்டு இருக்குது. வயித்துல ஒரு குவார்டர் இருக்குது. குவார்டரா? அதான் உண்டாய் 2.5 மாசம் ஆச்சு. கட்டுப்பாடெல்லாம் வெளியில தான் போல இருக்கு. வீட்டுல இருக்க முடியல. ஐயோ, என்ன இடத்துல எப்படி பேசுறது, யார் முன்னால பேசுறது, கொஞ்சம் கூட விவஸ்தையே இல்லையா? எல்லாத்துலயுமே ஓவர். தாத்தா, அத்தா இல்ல? இருக்கா இப்ப வருவா. சந்தானம், நீ இருந்து சாப்பிட்டு தான் போகணும். இல்ல தாத்தா, மதுரையில இருந்து மாசலாயி இந்த ஊருக்கு வந்திருக்கிறோம். இன்னும் குவார்டர்ஸ்ல சாமான் எல்லாம் செட்டப் பண்ணல. ஆமா தாத்தா, 2 நாள் ஆச்சு. சாமான் எல்லாம் செட்டப் பண்ணணும். எனக்கு கொஞ்சம் வெளியில வேலை இருக்கு. ராஜா வருவான், பேசிட்டு இருங்க. சரி தாத்தா, நான் வந்துடுறேன். உடனே கிடைக்கிற மாதிரி எதையும் வைக்க மாட்டான். இவளும் இவ செட்டப்பும். ஆத்திரக்கார புருஷன் அடுப்படிக்கு போனானா, அடுப்ப கொடுத்ததுக்கு பதிலா வீட்டையே கொளுத்துனானா. எல்லாம் இருக்க வேண்டிய இடத்துல இருந்தா தானே. சூட்டு இருக்கு, டைய காணும். புத்தி இருக்கு, பொறுமையை காணும். சார், எப்படி காலையில காபி குடிச்சீங்களா? யார் சொன்னா? எப்படி என்ன காபி வந்துச்சு? வந்திருக்கோம். குப்புற வேண்டாலும் மீசையில மண் ஓட்டல. வேலைக்கு அம்மா நல்ல ட்ரெஸ் எடுத்து கொடுப்பாங்க. ஐயா ஜாம்னு போட்டுட்டு போவாரு. இப்ப தெரியுதா என்ன வேணும்? டைட் டைட். ரைட்.
இதெல்லாம் என்ன? டை. இது பாருங்க, இது நல்லா மேட்சிங்கா இருக்கும். கட்டுங்க. கோவத்துல சுருக்கு போட்டுக்காதீங்க, நான் கட்டி விடுறேன். பாத்து பாத்து, ரொம்ப சிலுத்துக்காதீங்க. கட்டினது போறோம், திரும்புங்க. இந்த பாருங்க டைப்பிங், எங்கேயாவது தொலைச்சிடாதீங்க. என்ன மொள்ள மொள்ள கிரீடம் வச்சு விட்டா ராஜா ட்ரை பண்ணுவாரு. ஆமா, இதெல்லாம் ஏற கட்டுறது யாரு? வேலைக்காரி நீ இருக்கே. ஆமா, நான் இருக்கேன், நான் செய்வேன். எனக்கு என்ன அதிகாரம் இருக்கு? என்னதான் கெட் அவுட் சொல்லிட்டீங்களே. ரொம்ப திருத்துக்காதம்மா. இந்த வீடு ஒண்ணுது, இதை நிர்வகிக்க வேண்டிய பொறுப்பு ஒண்ணுது. ஐயோ, சந்தானலட்சுமி எங்க அத்தை மக வாடி குந்தாடி கருப்பி தடல் வாங்கிட்டியே. அரப்பாவோட கட்டிக்கிட்டு இடுப்புல உட்காந்துக்கிட்டு இறங்கவே மாட்டியா? என்ன ஜாலியா? இறங்கி பல வருஷம் ஆச்சு, விட்டுடுங்க. யாரா? என் வீட்டுக்காரர் தான். வீட்டுக்காரனா? அவர் பேரு நீ சொல்லக்கூடாது. இதுங்க வராகமூர்த்தி. வராகமூர்த்தியா? பண்ணிக்கல சொல்லுவாங்க. அந்த பேர்ல எவ்வளவு பிடிச்ச? இனிமே வேற பேர்ல யாரையும் பிடிக்க முடியாதுங்க. கல்யாணம் ஆகி குழந்தை குட்டி எல்லாம் பிறந்தாச்சு. இதுக்குள்ள குட்டி போட்டுட்டேன். கைத என்ன அவசரம் உனக்கு? விராகம், சின்ன பிள்ளைல நானும் உன் பொண்டாட்டி எப்படி எல்லாம் விளையாட தெரியுமா? கண்ணாமூச்சி விளையாடுவோம், பச்சை குதிரை விளையாடுவோம். அப்பா அம்மா விளையாட்டு அதுதான் அதிகமா விளையாண்டுருக்கோம். இதெல்லாம் எந்த வயசுல? இவளுக்கு 5 இருக்கும், எனக்கு 6, 7 இருக்கும். அப்பா, அந்த வயசுல பாதகம் இல்லைங்க. ஏய், என்ன சாமிங் குறைஞ்ச மாதிரி ஏண்டா ஆளுற? என்னமோ தெரியலத்தான், ஒரு மாசமா வயிற்ற என்னமோ பண்ணுது, அடிக்கடி கொமட்டுது, நெஞ்ச வேற எரியுதுதான். கை தூக்கு. நீ ஒண்ணு செய், நான் இப்ப ஹாஸ்பிட்டலுக்கு தான் போறேன். என் கூட வா, ஃபுல்லா உன்னை செக் பண்ணிடுறேன். நானும் கூட வரட்டுங்களா? நீ இருக்கு டெஸ்ட் பண்றப்ப என்ன நீங்க வெளியே தான் உட்கார வைப்பீங்க. இருந்தாலும் ஒரு ஆறுதலுக்கு கூட வரேன். போனா போதுதான், வரட்டும். அவருக்கும் கம்ப்ளைண்ட் இருக்கு. ஆமாங்க சார். என்னதான்? ஐயோ, முட்டை மாதிரி இருக்குதான். ஐயோ ஐயோ, எப்படி யாரையா நீ? சார், இது புருஷன் தான் நினைச்சேன். இப்பதான் தெரியுது கூர்கான்னு. ஏன் பொம்பளை பேஷண்ட செக் பண்ணி இருக்கும்போது உள்ள எட்டி பாக்குறது அசிங்கமா இல்ல? அசிங்கம் தெரியும் சார். ஆனா உள்ள இருக்கிற பேஷண்ட் என் பொண்டாட்டியாச்சே. அவங்களுக்கு என்ன கம்ப்ளைண்ட்? இனிமே தான் போலீஸ் ஸ்டேஷன் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். சிச்சி, மேட் ஃபுல்லா. போய் உட்கார், போய் உட்கார். ஐயோ, வரவன் போறவெல்லாம் திட்டுறாயா. ஐயோ, அத்தா நல்லா செக் பண்ணிட்டாங்க, உடம்புல ஒண்ணுமே இல்லையா? ஒண்ணுமே இல்லையா? உடம்புல ரத்தம் இல்லடா. என்னத்தா பண்ணலாம்? நான் இன்னைக்கு ஒரு இன்ஜெக்ஷன் போடுறேன், அதையே தினம் போட்டுக்க. அப்ப நான் தினம் இங்கே வந்து போட்டுக்கிறேன்தா. ஏன் நம்ம வீட்டுக்கு பக்கத்திலேயே ஒரு வயசான டாக்டர் இருக்காரு, அவர்கிட்ட போட்டு கூடாதா? நல்லா இருக்கேன். எங்கத்தா இங்க இருக்கும்போது நான் ஏன் இன்னொரு டாக்டர்கிட்ட போட்டுக்கணும்? இங்கேதான் வருவேன். போட்டுங்க, நல்லா போட்டுங்க. வாங்க. ஐயோ, கொஞ்சம் சத்தம் போடாம தான் இருங்களே. அப்பா, கவலையில அரிசி குறையிற ஒழிய என் வயிறு மட்டும் என்னைக்கு குறைஞ்ச பாடு இல்ல. திருவிழா கூட்டம் மாதிரி வீடு நிறைய பிள்ளைங்க. கொலையில எவ்வளவு அரிசி போடுறதுன்னே தெரியலையே. எல்லாத்தையும் வரிசையா நிக்க வச்சு தலையத்தான் என்னன்னு போல இருக்கு. அப்பாப்பா, அம்மா, கொலை கொதிக்குது, அரிசி கொடு. வாடி, நான் பெத்த மகளே. ஏண்டி, நான் உனக்கு என்ன கற்பகம்னு பேர் வச்சேன்னா இல்ல கர்ப்பம்னு பேர் வச்சேன்னா? என்னம்மா நீயே கிண்டல் பண்ற? அது சரி, நீ ஓம் பிரசவத்துக்காக வந்த, ஏன் பிரசவத்தை பாக்க வெக்கமா தான் இருக்கு. நான் மட்டும் வெக்கப்பட்டு என்ன பண்றது? உங்க அப்பன் முன்ன வெக்கப்படணும். உட்கார், 2 பேரும் ஒருத்திக்கு ஒருத்தி பத்தியம்மா என்ன சாப்பிடலாம் பேசிக்கலாம். கீழ விழுந்து 1 மாசம் ஆகல, அவங்க அப்பனாட்டமே பிட்டாரியாட்டம் கத்து. போ. என்ன போட்டு ஏண்டா அப்படி உழுக்குறீங்க? நான் புளியா மரமா? ஆமா, இதுல என் பசங்களை தவிர பள்ளிக்கூட பசங்க வேற இருக்காங்களா? இல்லப்பா, இதுல அக்கா பசங்க 3 பேர் சேர்ந்து இருக்கிறாங்க. நான் பெத்தது 10ஆவதுன்னு இதுங்க வேற சேர்ந்துக்கிட்டீங்களா? சரி சரி, ஒத்துங்க.
வானர பசங்களா, உங்க அம்மாவுக்குன்னு 2 பாக்கெட் விட்டமின் பிஸ்கெட் வாங்கி வந்தனே, அவ வயிற்றுல குழந்தைய தவிர வேற ஒண்ணுமே தங்காதே. இப்படி பண்ணிட்டீங்களே, உங்களாடி கூட என் வயிற்றுல ஆச்சுங்கடா. சந்தான லட்சுமி அண்ணா, கண்ணு உனக்காக ஒரு கடையில சொல்லி வச்சு 2 பாக்கெட் வைட்டமின் பிஸ்கெட் வாங்கிட்டு வந்தேன். பனாதி பசங்க பிச்சு பெனாரி எல்லாத்தையும் தூளாக்கிடுச்சு. கொஞ்சம் மீறி இருந்தது, நானும் பூந்து விளையாடி கொண்டு வந்து சாப்பிடுறாங்கன்னு. அப்பா எப்பப்பா வந்தீங்க? இந்த பூலோகத்துக்கு நான் வந்து 50 வருஷம் ஆச்சு. ஆமா, என் கொடல உருவுறது. ஆமா, வருஷத்துக்கு புதுசு புதுசா கேலண்டர் போடுற மாதிரி வருஷத்துக்கு ஒரு பிள்ளையா பெத்து எடுத்துன்னு இருக்கானே உன் புருஷன். ஆபீஸ்க்கே போறது இல்லையா? அவரை கேட்டா உங்க அப்பனுக்கு நான் என்ன கலைச்சவனாங்கிறாரு. அவனும் நானும் சேர்ந்து கட்சியா நடத்துறோம், அங்கத்தினர்களை சேர்க்கிற மாதிரி பிள்ளைங்களை சேர்க்கறதுக்கு. இந்த பார், இப்ப பிறக்க போற புள்ள ஆணா இருந்தாலும் சரி பொண்ணா இருந்தாலும் சரி மங்களம் பேரை வச்சு இதோட முடிச்சுங்க. சரிப்பா. Good morning, doctor. Good morning, doctor. Good morning. Good morning, doctor. Very good morning. லிப்ஸ்டிக் போடாமே உதடு சிகப்பா இருக்கிறது உனக்கு ஒருத்திக்கிட்டான். தேங்க்யூ டாக்டர். பை தி பை, உங்களுக்காக ஒரு அம்மா வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஓ, தேங்க்யூ. ஹாய். ஹாய். குட் மார்னிங் டாக்டர். உங்ககிட்ட டாக்டர் கைலாசத்தை பார்க்க சொல்லியிருந்தேனே. அவங்களுக்கு டாக்டர் கைலாசம் வேணாமா, டாக்டர் ராஜா தான் வேணுமா? நான் உடம்புக்குன்னு வந்துச்சுன்னா எல்லா டாக்டரையும் தான் பார்க்கணும். இந்த உடம்பை இந்த டாக்டர் பார்த்தா போதும். I'm sorry doctor, she is very open. I mean எந்த பொண்ண பாரு டாக்டர் ராஜா டாக்டர் ராஜன்னு அலையறாங்க பாரு. ஒருவேளை மன்மத லக்கணத்துல பிறந்திருப்பாரா என்னவோ. யோ டாக்டர், அவர் மன்மதனும் இல்ல அர்ஜுனனும் இல்ல. ஆஸ்பத்திரிக்கு வரும்போது காண்டிபத்தோடவும் கரும்போடவுமா வராரு. நம்மள மாதிரி ஸ்டெத்தாஸ்கோப்போட தானே வராரு. என்ன பெண்களை பார்த்தா கொஞ்சம் ஜாலியா இருப்பாரு, அது அவருடைய பலவீனம், பலமும் கூட. அது நமக்கு இல்ல. இத பாருங்க, 1000 சொன்னாலும் ரொம்ப பெருந்தன்மையானவர் ராஜா, ரொம்ப பெரிய மனுஷன். You know? I don't know. You must know. உப்ப குறை உப்பறது குறையும். தேங்க்யூ. பரத்மா. ஓகே. பாய். பாய். யாருக்குடா பை பை சொல்றீங்க? அவனுக்கு தான். அவ எனக்கு இல்ல சொன்ன. எங்களுக்கு சொல்லலையே, அதனால தான் ஆட்டணும். ஆட்டு. ஹலோ. ஹாய் கமலா. ராஜா. ஹாய் ராஜா. இன்னைக்கு என்ன ப்ரோக்ராம்? நீங்க சொன்னா எந்த ப்ரோகிராம் இருந்தாலும் கேன்சல் பண்ணிட்டு வந்துடுறேன். சொல்றது என்ன கேட்கோ. இன்னைக்கு சாயந்தரம் 4 மணிக்கு ஹாலிடேல மீட் பண்ணலாமா? ஓ ஷூர், வித் ப்ளஷர். ஓகே. கமலா, யார் இந்த புது அழகி? ஹாலிடேனா? ஹாலிடே பாக்குறேன். இருக்கட்டும். ஹாலிடே போறீங்க. ரஜினி. ஹலோ, ரஜினி ஹியர். ரஜினி டார்லிங், ஹவ் ஆர் யூ? யாரு? நான் ராஜா பேசுறேன். ஹாய் ராஜா. என்ன குரல் பொம்பளை குரல் மாதிரி இருக்கேன்? கொஞ்சம் ஜலதோஷம். ஓ ஐ சீ. இன்னைக்கு சண்டே, அப்படி ஈவினிங் ஜாலியா ஹாலிடே போலாமா? ஓ ராஜா, நான் கண்டிப்பா வந்துடுறேன். ஹலோ, உஷா ஹியர். ஹாய் உஷா. நீ ராஜா? ஹாய் ராஜா. உங்களை பார்க்கவே முடியலையே, எங்க போயிருந்தீங்க? கடலப்பூருக்கு போயிருந்தேன்டி. பிஸி வித் பேஷண்ட்ஸ். டியர், இன்னைக்கு சாயங்காலம் 4 மணிக்கு ஹாலிடே இருக்கு, வரியா? ஒருக்காக நான் வெயிட் பண்றேன். ஓகே, கண்டிப்பா வரேன். பை பை. முத்தமா கொடுக்குறேன், மூஞ்சில அடிக்கிறேன். ராஜா, நம்ம 2 பேரும் யாருமே இல்லாத இடத்துக்கு தனியா போயிட்டா எப்படி இருக்கும்? கன்றாவியா இருக்கும். தப்பு பண்றவங்க தானே தனியா போகணும். நாம ஃப்ரெண்ட்ஸ் தானே.
அவ்வளவுதானா? ஐயா, என்ன சுதி இறங்கி போச்சு. நான் உன் கூடயே வந்துட்டேன்னா ஊர்ல பல பெண்கள் தற்கொலை பண்ணிக்குவாங்க. அப்படின்னா என்ன, நீங்க லவ் பண்ணலையா? சாதாரண லவ்வா? உன்னை லவ்னு லவ் பண்றேன். உன்னை மட்டுமா லவ் பண்றேன், எங்க தாத்தாவை கூட தான் லவ் பண்றேன். ஊர்ல இருக்கிற எல்லாரையும் லவ் பண்றேன். அன்பு ஹாய் ராஜா. எக்ஸ்கியூஸ் மீ. ஹாய் ராஜினி. சாரி ராஜா டார்லிங், 2 நிமிஷம் லேட் ஆயிடுச்சு. 2 நிமிஷம் லேட்டா? எதுக்கு? என்ன, நீங்க தானே என்ன இங்க வர சொன்னீங்க? என்ன நானா? நீங்க போன் பண்ணீங்கல்ல? என்ன நானா? நான் கூட உங்க தொண்டை என்ன அப்படி இருக்குன்னா ஜலதோஷம் பிடிச்சிருக்குன்னு சொன்னீங்கல்ல? என்னது நானாபா? ஹாய் ராஜா. ஹாய். எக்ஸ்கியூஸ் மீ. ஹாய் உஷா டார்லிங். சாரி ராஜா, வண்டி வழியில ரிப்பேர் ஆயிடுச்சு, அதனால ஆட்டோல வந்தேன். ஆட்டோல எதுக்கா நீங்க வந்த? நீங்க தானே டெலிபோன் இங்க வர சொன்னீங்க, அதனால அவசர அவசரமா ட்ரெஸ் கூட சரியா பண்ணிக்காம வந்துட்டேன். டெலிபோன்ல ஆமா, முத்தம் கூட கொடுத்தேனே. ஹாய் ராஜா. ஹாய். எக்ஸ்கியூஸ் மீ. ராஜி. நீங்க போன் பண்ண உடனே எனக்கு ஒண்ணுமே புரியல. வாடகை சைக்கிள் எடுத்துக்கிட்டு உடனே வந்துட்டேன். கரெக்ட் டைமுக்கு வந்து விழுந்துட்டேன், பாத்தீங்களா? போனா நானா? ஹாய் ராஜா. ஹாய். எக்ஸ்கியூஸ் மீ. அற்புதமான ஜோடி. தாத்தா தாத்தா. நீ இங்கே இருக்கிற? ஐயோ, அவரை நாளை போடுவீங்கன்னு கூட்டு வந்தா பாத்து ரசிக்கிறீங்களா? இதுக்கு தான் உங்களை கூட்டு வந்தேனா? நாம இப்ப எதுக்கு வந்தோம்? அவரை நாளை போடுறதுக்கு. என் துப்பாக்கிங்க வீட்டுல இருக்கு, இப்ப இதுல அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. கொண்டா எப்படி? ராஜா, ஆடாம அசையாம அப்படியே இரு. 10 பேர் வர்ற இடத்துல அந்த பொண்ணுகளோட சேர்ந்து டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்க. உனக்கே வெக்கமா இல்ல? அந்த கோபி ஆசிரியர் யாரு? They are just my friends. ஃப்ரெண்ட்ஸா? 1000 சிட்டில ஒரு முத்து கிடைக்கிறது எவ்வளவு அபூர்வமோ அவ்வளவு அபூர்வம்டா வாழ்க்கையில ஒரு ஃப்ரெண்ட் கிடைக்கிறது. இவங்க எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் இல்ல, கிரிமினல். ஆமா, அவங்க எல்லாம் உன்னை சுத்துறது உன் பணத்துக்கும் பொசிஷனுக்கும் தாண்டா. இன்னைக்கு கைய கால பிடிப்பா, நாளைக்கு மனச பிடிப்பா, அப்புறம் கழுத்தையே பிடிப்பா. புரியுதா? நீங்க தான் என்ன சரியா புரிஞ்சுக்கல. அவங்களாம் என்னுடைய நல்ல நண்பர்கள். தாத்தா பிராமிஸா சொல்றேன், நான் எந்த தப்பும் பண்ண மாட்டேன். உன்னை பொறுத்த வரைக்கும் சரிதான்ப்பா. ஆனா ஊர் உலகம் நம்பாதே. நாளைக்கு உனக்கு ஒரு கல்யாணம் ஆகி சம்சாரம் வந்தா இதெல்லாம் அனுசரிச்சு போக மாட்டா. உன் எதிர்காலம் நல்லா இருக்கணும்னா நீ இந்த காலத்துல ஒழுங்கா நடந்துக்கணும். ஆமா, எப்படி நம்ம டோஸ் நீ சொன்ன மாதிரி கொடுத்தன்ல? கொஞ்சம் ஓவர் டோஸ் தான். செல்லமா கிள்ளுவீங்கன்னு பார்த்தா சீரியஸாக கிள்ளிட்டீங்களே. வலிச்சிருக்குன்றியா? நல்லாவே மூஞ்சி பார்த்தா தெரியல. அப்ப கொஞ்சம் போய் சமாதானம் பண்ண. அவர் என்ன கிள்ள வாங்கிக்கோ. இன்னும் என்ன அம்மாவை காணமே? ஏன் சமையல் அம்மா இன்னும் வரலையே? பெரியாவுக்கு காப்பி கொடுத்ததுக்கு அப்புறம் மருந்து கொடுக்கணுமா, இல்ல மருந்து கொடுத்ததுக்கு அப்புறம் காப்பி கொடுக்கணுமான்னு தெரியலையே. என்ன கேட்டா நானும் அம்மாவுக்காக தான் காத்துட்டு இருக்கிறேன். அவங்க வந்து இன்னைக்கு என்ன சமையல் பண்ணணும்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் நான் ஏன் வேலையை ஆரம்பிக்க முடியும். காருக்கு பெட்ரோல் போடணும். கூப்பன் அம்மா கையில எல்லாம் இருக்கு. எப்ப வர்றாங்களோ தெரியலையே. ஐயோ, பெரியா மறுபடியும் பெல் அடிக்கிறாரு. ஐயோ, ஏண்டா குத்துக்கல் ஆட்ட நிக்கிறீங்க? பெரியவர் மணி அடிச்சது காதுல கேட்கல? கேக்குது, அம்மா வேணும் காணுமே. அதுக்காக காபி கூட கொடுக்காம அவரை கொல்றீங்களா? மணி அடிச்ச நேரம் எதுவும் நடக்கல. அப்புறம் பெரிய ஐயா உங்க வேலைக்கு மணி அடிச்சிருவார். போடா, முதல்ல காபி கலந்து கொண்டு போய் கொடு. எங்கடா தொலைஞ்சிங்க எல்லாரும்? எவ்வளவு நேரமா மணி அடிக்கிறது? அம்மா என்ன வரலீங்க? அம்மா இன்னும் வரலையா? இல்லைங்க. இத முன்னாலே சொல்லப்படாதா முண்டா? சக்கரை எங்க? ஐயா உங்களுக்கு சக்கரை? அடச்சி போடா, சக்கரை உண்டடா, போடா. சரிங்க. அயோக்கிய பசங்க ஏதோ புள்ள தாச்சிக்கு சொல்ற மாதிரி அதை சாப்பிடாத, இதை சாப்பிடாத, சக்கரையை சாப்பிடாத. சக்கரை சாப்பிடாம எவங்கிட்ட இனிப்பா பேசக்கூட முடியலையே. கொண்டா கொண்டா கொண்டா, போடு போடு. அடச்சி 6 ஸ்பூனை போட்டு தொலைய. உங்க அப்பா விட்டு சொத்தா போகுது. சக்கரவர்த்தின்னு பேரு, சக்கரையை கண்ணால கூட பார்க்க முடியல. டேய், உனக்கு ஒண்ணு சொல்லி வைக்கிறேன். நாளையில இருந்து ராதா வர்றதுக்கு முன்னால நீதான் காப்பி கொடுக்கணும், சர்க்கரை அதுல கொட்டணும்.
அடுத்த மாசத்துல இருந்து உனக்கு ஏத்துற சம்பளம் 10 ரூபாய் அதிகம். சரிங்க. போ கொண்டா. வாராதா? ஏன் லேட்டு? என்ன அப்படி பாக்குற? சக்கரை இல்லாத காப்பி தான். இந்த காஃபில சர்க்கரையே போடல, சர்க்கரையில தான் காஃபியே போட்டிருக்கு. உங்களுக்கு இருக்கிற சர்க்கரை வியாதிக்கு இந்த டேஸ்ட் போறாது. இன்னும் கொஞ்சம் சர்க்கரை போட சொல்லட்டா? சகாயா வாங்க சார் வாங்க. பெரியவர் ஏதோ ஆசைப்பட்டு சர்க்கரை கேட்டா கொஞ்சமா போடுறது, நிறைய இல்ல போடணும். சரிம்மா. என்ன சரிம்மா? அவர் ஆரோக்கியமா இருந்தா தானே நாமளே நல்லா இருக்க முடியும். இன்னொரு வாட்டி இந்த மாதிரி செஞ்ச வேலையே போயிடும். ஜாக்கிரதை. என்ன ஏண்டா பாக்குற? அம்மா நீதான் என்ன காப்பாத்துற. இந்த பயல்கள்லாம் இப்படித்தான், இப்படியே சர்க்கரையை கொடுத்து கொடுத்து என்ன உயில எழுத வச்சிருவானுங்க போயிருக்கு. முதல்ல இந்த பய சம்பளத்துல 10 வெட்டு. ஆமா, அப்புறமா நீங்க 20 வெட்டுவீங்க. ஆமா. என்ன பாக்குற? போய் சர்க்கரை இல்லாத காஃபி கொண்டா. சரிம்மா. சின்னதுரை முடிச்சுட்டார? இன்னும் இல்லம்மா. அந்த காலத்துல ராஜா வரணும்னா பராக் சொல்லணும், நம்ம ராஜா முழிக்கணும்னா உன் குரல் தானே கேட்கணும். அதெல்லாம் ஒண்ணு இல்ல, தாத்தா வராருன்னு சொன்னா போறோம், அலர் அடிச்சுட்டு எந்திரிச்சிடுவாரு. உங்களை கண்டா அவ்வளவு பயம். டாக்டர் சார், ராஜா அவர்களே, கோழி கூவி ரொம்ப நேரம் ஆச்சு, ஏந்துருங்க. ஓஹோ, அனந்த சீனமா? இருங்க இருங்க, சுப்பிரபாதம் பாடுறேன். ஓம் கௌசல்யா சுப்ரஜா ராம பூர்வா சந்தியா பிரவர்த்ததே உத்திஷ்ட நரசார்தூலா கர்த்தவ்யம் தெய்வமாஹ்னிகம். தாத்தா வேண்டாம், தாத்தா வேண்டாம். ஹலோ ராஜா. ஹாய் ராஜா. ஹாய் ரஜினி, என்ன ஜாலியா? ஆமா, இப்ப என்ன பண்ணிட்டு இருக்க? அப்போ நான் இப்ப எப்படி இருக்கேன்னு சொல்லுங்க. இப்ப நீ எப்படி இருக்கு சொல்லட்டுமா? சின்ன குழந்தை மாதிரி நம்மள உட்கார்ந்து இருக்க. அழகி சிலையில முத்து முத்தா தண்ணி ஓட்டிட்டு இருக்குமே, அது மாதிரி உன் உடம்புலயும் தண்ணி ஓட்டிக்கிட்டு இருக்கு. பாத்ரூம்ல யார்கிட்ட பேசுறாரு? அஜந்தா கொண்ட போட்டிருக்கேன். ஹோட்டலா சொல்ல போனா கடல்ல இருந்து இப்பதான் முடிச்ச கடல் கண்ணி மாதிரி இருக்கேன். போங்க ராஜா, ரொம்பதான் வர்ணிக்கிறீங்க. ராஜா நீங்க அங்க, நான் இங்க. ஏன் ராஜா, ஒரு சின்ன ஐடியா. நம்ம 2 பேரும் ஒரே தப்புல குளிச்சா எப்படி இருக்கும்? 2 எருமை மாடு குளத்துல குளிச்ச மாதிரி இருக்கும். ஏண்டி நீ ஒரு பொம்பளையா? வெக்கையில வேடி போன கீழே. ஒரே டப்ல குளிக்கிறாங்களா? ஒரே டம்ளர்ல குடிங்களா? கேக்குறேன். குறுக்க பேசுறேன். பேசுறேன். ஓஹோ, உங்க பாத்ரூம் காதல வெளியே எடுத்துன்னு போவோமா? 2 பேரும் ஒரே டப்ல குளிப்பீங்களா? குளிங்க. 2 பேர் என்ன? 3 பேர் குளிப்போம், 4 பேர் குளிப்போம். நீ யாரை கேட்கறதுக்கு? தாத்தாவை கேட்டு சொல்றேன். அரைஞ்சு பல்ல உடைச்சு விடுவாங்க. உடைச்சிடுவீங்க. ராதா வர்றாளான்னு பாத்துக்க. வரலீங்க. இன்னொரு டம். டிஸ்டர்ப் பண்ணாத. ஐயோ, ராதாமா வர்றாங்க. கடி கடி இழு இழு இழு. அவளுக்கு வைக்கல, இவருக்காவது இருக்க வேணா. ரசிக்கிறாரு. ஆஹா, இது இல்ல சோசியலிசம். முதலாளிக்கு முன்னாடியே வேலைக்கார சுருட்டு பிடிக்கிறான். வெரி குட். அயோக்கிய பயல, மூஞ்சில அடிக்கிற மாதிரி ஒரு சுருட்டா. மரியாதை இல்லாம என் பின்னாலே பிடிக்கிறேன். அடே பிடிப்பியா 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 பிடிப்பியா. எப்படி போட்டேன்? நல்லா போட்டீங்க. பிடிப்பியா பிடிப்பியா போடா. ஐயோ, தாத்தாவுக்கு ஏத்த பேர. தாத்தா இங்க கூடாத சுருட்டு பிடிச்சா பேர எங்க குளிக்கிற டப்புல இருந்து தவறி விழுந்துட்டானா? விழுந்துட்டே இருக்காரு. நான் அடிக்கடியா தவறி விழுவுறான். குடிச்சவன் தான் அப்படி விழுவான். ஏன் பொண்ணை பிடிச்சவன் கூட விழுவான். பொண்ணா? யார் அந்த ரஜினி? எந்த ரஜினி? டெலிபோன்ல கொலாவி கொலாவி பேசினியே அந்த ரஜினி. அது என் ஃப்ரெண்டு தாத்தா. ஃப்ரெண்டுன்னா ஆம்பளையா பொம்பளையா?
ஆம்பளையா பொம்பளையா? என் பாய் ஃப்ரெண்டு தாத்தா. ரஜினி பாயா? ஆம்பளை பையனுக்கு ஷேப் பாடி, அஜந்தா கொண்ட இதெல்லாமா இருக்கும்? கொண்டை இருக்கா இல்லையான்னு சொல்லேன்ப்பா. கொண்ட அது இருக்கு. அவன் ஒரு ஹிப்பி தாத்தா. பொம்பளை ஹிப்பியா? இன்ச்சு பை இன்ச்சு வந்துச்சுங்களே, அவன் நாடகத்துல ஒரு பொம்பளை வேஷம் போடுவான் தாத்தா. அதனால தான் அவனை இன்ச்சு பை இன்ச்சு. ராஜா, நீ ஒரு கௌரவமான டாக்டர், இப்படித்தான் கண்ட பெண்களோட கூடி கொள்ளாததா? ஒரு டாக்டரோட எபிலிட்டிஸ மாத்திர கணக்கு போடுறதில்ல, அவனுடைய குவாலிட்டிஸையும் கணக்கு போடுறாங்க. பிஹேவியர் செல். எப்படி பிரேக்ஃபாஸ்ட் சமத்தியா கிடைச்சதா? கார சாரமா? நான் தான் சொன்னேன். கருங்காலியும் ஒன்னொத்த ஒரு நாளைக்கு அஜ்ஜா, வெறும் தண்ணியா சாப்பிடுங்க. கூலானுன்னா ஐஸ் வாட்டர் தானே சாப்பிடணும். ஜில்லுன்னு ஏதாவது கொண்டு வா. போற வழியில போன் பண்ணி மாலா கீழே அது எல்லாத்தையும் ரூமுக்கு வர சொல்லு. ரஜினி விட்டுட்டீங்களா? அவளையும் தள்ளி பாத்துக்கிறேன். கடைசியில கீழே இருக்கிறானே ஒரு வயசான கிருஷ்ண பரமாத்மா, அவனை மேல வர சொல்லி எனக்கு ராமியான ஓத சொல்லு. ராமியான இல்ல, கீதோபதேசம் ஏதோ ஒன்று ஓத சொல்லு. கழுத பண்ண உடச்சு விடுவேன். செஞ்சுட்டு திருப்பி வரைய. மத்தவங்க உங்களை பார்த்து சிரிக்க கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த நடவடிக்கை. பெரிய நடவடிக்கை, பெரிய இவ. உனக்கு என்ன அதிகாரம் இருக்குது? அதிகாரமா? போய் தாத்தாவை கேளுங்க. தாத்தா உன்னை தலையில தூக்கி வச்சுக்கிட்டு ஆடுறதுனால தான் உனக்கு இவ்வளவு திமிரு. சொல்லாதீங்க. அப்படிதான் சொல்ல. திமிரு. என்ன தப்பு பண்ண? ஏன் அப்படி சொல்றீங்க? தாத்தாவை ஏன் கூட்டிட்டு ஆடிடைக்கு வந்தேன்? ஆமா, கண்டவளை கட்டி பிடிச்சிட்டு கண்ணா லீலா வினோதம் ஏன் ஆனீங்க? அவங்க பொம்பளைங்க, நாங்க ஆம்பளைங்க. அப்படிதான் ஆடுவோம். சும்மா தட்டக்கு. நான் தாத்தாவை ஜங்குன்னு கூட்டு வருவேன். பாத்தியா, இதான் திமிரு அதிகார போதை. இந்த வீட்டு நிர்வாகம் பூரா தாத்தா உங்ககிட்ட கொடுத்து சாவி கொத்தையும் கொடுத்து தரல, மாட்டிக்கிட்டு அலையிறீங்க. உங்க வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசாதீங்க. பெரிய நிர்வாகம் சாவி கொத்து. இந்தாங்க சாவி கொத்து வச்சுக்கீங்க. உங்க கூட ஆடுறதுக்கு வராளுங்கல்ல, எவனுக்காவது காக்கா வலி வந்தா ஒண்ணு எடுத்து கையில கொடுங்க. இனிமே இந்த வீட்டுல அடி எடுத்து வச்சு ஏன்னு கேளுங்க. நீங்க என்ன செத்து போயிடுவோம். சொல்லுங்க, நானே போறேன். கழுத போராட கழுத. நிர்வாகம் நடக்காதா பாக்கறியா? டேய் கிருஷ்ணா, டேய் கேட்டா காபி கொடுக்கல? அம்மா இன்னும் வரலீங்க. அம்மா இல்லடா காபி கொடுக்க மாட்டீங்களா? ராஸ்கல், காபி கொண்டடா. ஐயா, காருக்கு எவ்வளவு பெட்ரோல் போடுங்க? எவ்வளவு வேணாலும் போட்டுக்க. எல்லா வண்டிக்கும் போடு. எல்லா வண்டினா ஷெட்ல இருக்கிற வண்டிக்குங்களா? எல்லா வண்டிக்கும் ஊத்து. சரிங்க. ஐயா, என்ன டிஃபன் செய்யட்டுங்க? உனக்கு தெரியாதா? அம்மா சொன்னது தவிர எதுவும் செய்ய தெரியாதுங்க. அம்மா இல்லடா, அம்மா ஆட்டுக்குட்டி பல்ல உடைச்சிருவா ராஸ்கல். அம்மா எல்லாத்தையும் கெடுத்து பண்டு வாக்கி வச்சிருக்கா. போ, இட்லி, வடை, பணியாரம், ஆப்பம், பஜ்ஜி, தோசை, உப்புமா எது வேணாலும் செய். போ. சரிங்க. சரியா? மத்தியானம் என்ன சமையல்? நீங்க எது சொன்னாலும் ஏற்பாடு பண்ணிடுறேங்க. 10 கோழி வாங்கிக்க. போ. 10 கோழியா? 10 இல்ல 20 வாங்கிக்கோ. இந்த சாவி பணம் எடுத்துக்க. போ, இஷ்டப்படி செய். அம்மா கீதா. அப்பா வாங்கப்பா, வாங்கம்மா. அப்பா, உங்ககிட்ட சொல்லாம கல்யாணம் பண்ணிட்டதுக்காக என்ன மன்னிச்சிருங்கப்பா. மாமா, இவங்கதான் எங்க அப்பா. ஓ, இவங்க எல்லாம் உன் குடும்பத்தை சேர்ந்தவங்களா? பட்டத்துக்கு இப்பதான் புதுசா வர்றாங்களா? முன்ன ஏதோ கட்சி மாநாடுன்னு சொல்லி எங்க குடும்பத்தோட ஒரு லாரி ஏற்றிங்க வந்துட்டாங்களே. அப்படின்னா நீங்க கட்சிக்காரன்னு சொல்லுங்க. நல்லா காசம்பி, நான் அடியாளா இருந்த அரசியலுக்கு வந்தவனாச்சே. ஏதோ எதிர்பார்க்காம என் கட்சி தோத்து போச்சேன்னு சொல்லி என் பெரிய புள்ளாண்டாங்கிறான மாணிக்கம் என் கைதா செல்லாம் போட எனக்கு இல்லடா, சம்மதிக்கு போட ஒழுங்கோ. இவனை எதிர்கட்சியில கொண்டு போய என்ன சொல்ற, மெம்பர் ஆகிட்டு வந்துட்டேன். அந்த கிரான சின்ன பையன் ரைட்டு கண்ண. ஓ, அவர் இன்னொரு கட்சியில இருக்காரா?
அவன் சும்மா மைண்ட் செட்டு போட்டுக்கின்னு இருக்கான். அப்படி கூட்டம் கேட்டு 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 அவனால ஒரு நாளைக்கு மீட்டிங்ல ஏறி பேசி பெரிய ஆளாயிட மாட்டானா? சோ எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் உங்க ஃபேமிலி உண்டு. ஐயா, எங்க வீட்டு பொண்ணு உங்க வீட்டு மருமகள் ஆனது அவ அதிர்ஷ்டம். கவர்மெண்ட் கிடைச்சா மாதிரி அச்சான்னா தெரியுமா பல்லா ஓட்டிடுவேன். நீ சாராய கடையில சாக்கனா வச்சிருந்த உன்ன ஒரு நாள் ஏதோ அமாவாசை ஆச்சன்னு கொஞ்சம் அதிக போதையில வந்து தாலியை கட்டா இம்மா பேச பேசுறேன். கட்டிடுவேன். கொஞ்சம் பொறுமையா பேசு. யாராருக்கு எங்கெங்க பிராப்தம் இருக்கோ அப்படித்தானே நடக்கும். உங்க மருமகன் வருவாரு, அவர்கிட்ட பேசுங்க. அப்பா, மாப்பிள்ள என்னங்க, எங்க அப்பா அம்மா இவங்க எல்லாம் கூட பிறந்தவங்க. வணக்கம் மாமா. வாங்க, ரொம்ப சந்தோஷம். நல்லா தங்கி இருந்துட்டு போங்க.